நமச்சிவாயவே நாதல் நாமம் நமச்சிவாயவே. இந்த பாடலானது பைரவி என்கின்ற ராகத்தில் பாடக்கூடியது. அடுத்ததாக புழுவாய் பிறக்கினும் என்கின்ற பாடல். இந்த பாடல் திருநாவுக்கரசு நாயனார் பாடி அருளிய பாடல். மாணிக்கவாசகர் பெருமான் சிவபுராணத்தில் உள்ளாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் என்று இத்தனை பிறப்புகள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதில் ஒரு பிறப்பாக இருக்கக்கூடியது புழு. நாம் இந்த மனித உருவத்தில் இருந்து கொண்டு இந்த இறைவனை நாம் வழிபட இல்லை என்றால் அந்த பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் சென்றுவிடும். அதனாலதான் அவர் ஓமானமா இதை சொல்லியிருக்கார். மனிதனா பிறந்து நீ வழிபடு அப்படின்னு சொல்லாம உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி அப்படி என்று கூறுகின்றார். இந்த பாடலில் புண்ணியன் என்று சிவபெருமானை கூறுகின்றார். உன்னடி என் மனத்தே. நம்மளோட மனசுல எது ஏதோ தேவையில்லாத விஷயத்தை பூரா நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப துன்பப்படுறோம். இது மாதிரி இறைவன் மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோடு திருமுறை பாடல்களை எல்லாம் நாம் மனதில் வைத்து இருந்தோம் என்றால் அந்த மனது ஆனந்தமாக இருக்கும். அதான் சொல்கின்றார். உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தரல் வேண்டும். அதற்கும் அவர் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்றார். மலேசியால எத்தனையோ லட்சம் மக்கள் இருந்தாலும் இந்த கற்ப விநாயகர் ஆலயத்தில் இந்த திருமுறை சிந்தனையை கேட்பதற்கு அனைவருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறது என்றால் இல்லை. இந்த தருணத்தில் நமக்கு அது கிடைத்துள்ளது என்றுதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதான் இதுல சொல்ல வலுவாது இருக்க வரம் தரல் வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தையும் சிவபெருமான் தான் உங்களுக்கு அருள்கின்றார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இருந்தாலும் அந்த திருமுறை மீது உள்ள பற்று, இறைவனின் மீது உள்ள பக்தியின் காரணமாக நாம் அனைவரும் இங்கு இருக்கின்றோம். வலுவாது இருக்க வரம் தரல் வேண்டும் இவ் வையகத்தே. இந்த வையகத்துல நான் ஒரு புழுவா பிறந்தாலும் எம்பெருமானாகிய புண்ணியனை அவருடைய பாதத்தை இணைந்து கொண்ட கொள்கையில் வலுவாது உன்னை வழிபட வேண்டும் என்று கூறுகின்றார். இது அவருக்கு நான் எடுத்துக்கிறார் 2 வரி. அடுத்த 2 வரியை நமக்கு சொல்லியிருக்கார். தொழுவார்க்கு இறங்கி. சரி, இப்ப திருநாவுக்கரசர் அப்படி தொழுவிட்டார். அப்ப அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத 2வது வரியில சொல்றார். 3, 4 வரிகளில் சொல்றார். இப்படி யார் யார் எல்லாம் எம்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்காண்டி சிவபெருமானே இறங்கி இருந்து அருள் செய்வார் என்று கூறுகின்றார். திருஞான சம்பந்தர் பெருமான் திருவண்ணாமலையில் அருளிய தேவாரத்தில் கூறுகின்றார். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் என்று கூறுகின்றார். இந்த வழியா வந்துட்டோம், ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஏதோ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு காதில் விழுந்துச்சுன்னா பக்கத்தில் போய் ஒரு கோபுர தரிசனமாவது பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறத சொல்றார். அதை நம்ம பண்ணினா போதும்,
நம்மளை தேடி வந்துடுவார் என்று சொல்றார். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், இறைவனை எங்கு இருக்கின்றார் என்று நாம் எல்லாம் தேடி சென்று அவருடைய பாதத்தை நாம் தொழுதோம் என்றால் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். நமக்கு சிவபெருமான் அவரே அருள் செய்வார் அப்படி என்று கூறுகின்றார். மாணிக்கவாசகர் பெருமானுக்கும் அப்படித்தான் அருள் செய்தார். அதான் இந்த வரியில சொல்றார், தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்வார் சிவபெருமான் என்று கூறுகின்றார். திருப்பாதிரி புலியூர் என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் செழுநீர் புனர்கங்கை, சிவபெருமான் சடையிலே கங்கையை அணிந்து கொண்டிருக்கின்றார். சடையில் கங்கையை அணிந்து கொண்டு இருந்தாலும் செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே, தீப்பிழம்பு என்ன ஒரு கலராக இருக்குமோ அது போன்று சிவபெருமான் மின்னுகின்றார். பொன்னார் வேணியனே என்று நிறைய பாடலை நம்ம பார்க்கிறோம். பொன் செய்த வேணியினீர் என்று பாடலை கூறுகின்றார். அத மாதிரி அந்த உருவத்தை நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படி என்று கூறுகின்றார். அதான் அந்த ஹோமங்கள்லாம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் செல்ல வேண்டும். நமக்கு அருகில் என்ன ஹோம ஜாமான்கள் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் இந்த ஹோமத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கையில் உள்ள அந்த ஒரு ரிங்கிட்டோ 2 ரிங்கிட்டோ காயின் அந்த ஹோமத்தில் நம்ம அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னம்னா அந்த ஹோமத்தின் மூலமாக இறைவனை சென்று அடைகின்றது. ஹோமத்தில் போடுகின்ற ஜாமான்கள் அனைத்தும் இறைவனை சென்று அடைகின்றது என்று பொருள் கொள்கின்றார்கள். இறைவன் தீவடிவமாக இருக்கின்றார் என்று இந்த பாடலில் கூறுகின்றார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே, 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 பழுவாதிருக்க பரந்தரல் வேண்டும் வையகத்தே, பழுவாதிருக்க பரந்தரல் வேண்டும் வையகத்தே, தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் பாதிரி புலியூர், தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் பாதிரி புலியூர், செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே, செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. திருப்பாதிரி புலியூர் என்கின்ற திருத்தலத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் பாடி அருளிய பாடல். அடுத்ததாக விறகில் தீயினன் பாலில் படு நெய்வோர், இறைவன் எப்படி இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பாடல் கூறுகின்றது. நமக்கு எல்லாம் தெரியும், விறகு அடுப்பு நம்மெல்லாம் முன்னாடி வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த விறகுல தீ இருக்குன்னு சொன்னா யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதை பற்ற வச்சாதான் தெரியும். அதுபோல பால் இருக்குது, பால்ல இருந்து தான் நெய் வருது அப்படின்னு சொன்னா நம்ம டைரக்டா ஒத்துக்க முடியாது. அதை தயிராக்கி அதுக்கப்புறம் அதை வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் தான் அதை நெய்யை எடுக்க முடியும். அது மாதிரி சிவபெருமான் நாம ஓதி ஓதி வழிபட்டு உணர வேண்டும் சிவபெருமானின் திருவருளை என்று கூறுகின்றார். விறகில் தீயினன், அந்த விறகுல எப்படி தீ இருக்குதோ அது போலவும், பாலில் படு நெய் போல், பாலுக்குள்ள எப்படி நெய் இருக்கின்றதோ அதுபோல, மறைய நின்று உழல் மாமணி ஜோதியான், மறைந்து இருக்கின்றார் சிவபெருமான் இந்த உலகில். அதை நாம் அறிந்து கொள்வதற்கு
இதிகாசங்கள், புராணங்கள், வழிபாடுகள் ஆகியவற்றின் மூலமாக இறைவனின் திருவருளை நாம் பெற முடியும் என்று கூறுகின்றார். அதற்கு அடுத்த வரியில் கூறுகின்றார், இந்த உறவு கோள் நட்டு அப்படின்னு கூறுகின்றார். இந்த உறவு என்பது அப்பா, அம்மா, தந்தை, அண்ணன், அதெல்லாம் நமது கடமை, அதெல்லாம் நமது உறவுகள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் அந்த தாய் தந்தையருடைய பாசமாக இருக்கட்டும், அனைவருடைய பாசத்தின் மூலமாக நம்ம அந்த இறைவனை சென்று வழிபடுவதற்கு இது எல்லாம் தடங்களாகவும் இருக்கலாம், உறுதுணையாகவும் இருக்கலாம். அதான் கூறுகின்றார், உறவு கோள் நட்டு உணர்வு கையிற்றினார். இந்த உறவு எல்லாமே அந்த உணர்வுகளை பொறுத்தே அமைகின்றன. இதையெல்லாம் கடைய முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. பாலை எப்படி நம்ம கடைஞ்சா தயிர் வருமோ, தயிரிலிருந்து எப்படி வெண்ணெய் வருமோ, வெண்ணெயிலிருந்து எப்படி நெய் வருமோ, இது எல்லாமே சேர்ந்தது போல அப்பா, அம்மா, அக்கா, தங்கை உறவு இது எல்லாம் இருந்தும் நாம் இறைவனை வலுவாது வழிபட வேண்டும். இறைவனின் அருளை நாம் உணர வேண்டும். இல்லறம் அல்லது நல்லறம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். இந்த பாடல் திருநாவுக்கரசு நாயனார் இறைவன் எந்த ஒரு வடிவமாக இருக்கின்றார் என்றும், நாம் இந்த குடும்பம், பந்தம், பாசம் ஆகியவற்றின் மூலமாக உழன்று கொண்டு இறைவனை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த பாடலை பாடியுள்ளார். 5ஆம் திருமுறை மாயா மாலவ கௌளை என்கின்ற ராகத்தில் பாடுகின்ற பாடல். விறகில் தீயினல் பாலிபடு நெய் போல், விறகில் தீயினல் பாலிபடு நெய் போல், மறைய நீர் கூடல் மாமணி சோதியான், மறைய நீர் கூடல் மாமணி சோதியான், விறகில் தீயினல் பாலிபடு நெய் போல், விறகில் தீயினல் பாலிபடு நெய் போல், மறைய நீருழல் மாமணி சோதியான், மறைய நீருழல் மாமணி சோதியான், உறவு போல் நட்டு உணவு கயிற்றினான், உறவு போல் நட்டு உணவு கயிற்றினான், முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. உறவு போல் நட்டு உணவு கயிற்றினான், உறவு போல் நட்டு உணவு கயிற்றினான், முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. 5ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசு நாயனார் பாடி அருளிய பாடல். அடுத்ததாக திருநாவுக்கரசு நாயனார் பாடி அருளிய பாடல்களில் மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு பகுதி திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகமானது திருநாவுக்கரசு நாயனாருக்கு குறித்த ஒரு சிறப்பாக கூறுகின்ற பாடல். எண்ணற்ற திருத்தாண்டகங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் அப்பன் நீ அம்மை நீ என்கின்ற பாடல்.
இதுல சொல்றாரு, திருநாவுக்கரசு நாயனார் இறைவனை தனது அப்பாவாகவும் அம்மாவாகவும், ஐயன் என்றால் குருவாகவும், அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, எல்லாமே இறைவன் தான் என்று இந்த பாடலில் கூறுகின்றார். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, இந்த உலகத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் அனைத்தையும் செய்ய வல்லவர் சிவபெருமான் தான் என்று கூறுகின்றார். அதான் அந்த வரியில கூறுகின்றார். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. எனக்கு துணை யாரு? நீதான், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ. நம்மெல்லாம் இப்போ குழந்தைகளை கொஞ்சிரும்ல, என் தங்கம் வாங்க, வைரம் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இறைவனை ஒரு அன்பு மிகுதியால இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. செல்வன் என்று சிவபெருமானே திருநாவுக்கரசு நாயனார் இந்த பாட்டில் கூறுகின்றார். அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ, அப்பண்ணி அம்மை அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ, அப்பண்ணி அம்மை ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ. இதுதான் இந்த பாடல். திருத்தாண்டகம் பூராமே இது அரிகாம்போதி என்கின்ற ராகத்தின் அடிப்படையில் வருகின்ற பாடல். திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை அனைத்து பாடல்களும் இது போலவே இந்த மெட்டோடவே பாடிக்கொள்ளலாம். முதல் வரி எப்படி பாடினமோ அது போலவே அந்த 3வது வரி. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னியும் மணியும் முத்து நீ, இப்பொன்னியும் மணியும் முத்து நீ, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே, உய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, உய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னியும் மணியும் முத்து நீ, இப்பொன்னியும் மணியும் முத்து நீ, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே, இறைவன் நீயே ரோந்த செல்வன் நீயே. அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருடைய 7ஆம் திருமுறை பொன்னார் மேனியனே. இறைவனுடைய திருமேனி தங்கத்தால் செய்த மேனியாக மின்னுகின்றது.
கூறுகின்றார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, புலியின் தோலை அணிந்து கொண்டிருக்கின்றார். மின்னார் செஞ்சடை மேல், இந்த இறைவனுடைய திருமுடி மின்னலை போல இருக்கின்றதாம். மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மலர்களில் ஒரு வகை மலர் கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் வெயில் பட்டா அப்படி தங்க மாதிரி மின்னும், அதான் அதை சொல்றாரு. மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே, எம்பெருமான் ஐம்பூதங்களாக இருக்கின்றார். நீர், நிலம், காற்று, ஆகாயம், வெளி என்கின்ற இந்த 5 பொருளாகவும் இருக்கின்றால் அதில் ஒரு பொருளாக மண்ணே என்று கூறுகின்றார். அதனாலதான் சிவபெருமான் மண்ணாக இருக்கின்றார் என்றுதான் நாம் வீட்டில் பூமி பூஜை போடும் பொழுதோ அலுவலகத்தில் பூமி பூஜை செய்யும் பொழுது அதற்கு ஒரு பரிகார பூஜையாக செய்த பிறகுதான் அதை நாம் தோண்ட வேண்டும் என்று நமது மரபுகள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட மண்ணாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மாமணியாகவும் இருக்கின்றார். மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, திருமலவாடியில் இருக்கின்ற சிவபெருமான் அவரை மாணிக்கத்திற்கு ஈடாக கூறுகின்றார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, இந்த உடம்பானது இந்த உலகத்தில் பிறந்து விட்டது, இன்ப துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் அந்த நிலையை மறந்து இறைவனுடைய வழிபாட்டை நாம் தொடர்ந்து செய்து உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. நம்ம கூட நிறைய பேர் சொல்லியிருப்போம், என்ன நல்லா இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போத்தான் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுதான் நீ ஃபோன் பண்ணிட்ட. அது உண்மையோ பொய்யோ அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமே. அது மாதிரி அவர் சொல்றார், அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேன் என்று கூறுகின்றார். இந்த பாடலானது பந்துவராளி என்கின்ற ராகத்தில் பாடுகின்ற பாடல். பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, புலி தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, மின்னார் செல்தடை மேல், மின்னார் செல்தடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே, மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, மலவாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, அன்னே உள்நயல்லால், அன்னே உள்நயல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே, அன்னே உள்நயல்லால், அன்னே உள்நயல்லால் இனி யாரை நினைக்கேனே,
இதுவரை 7 திருமுறைகள் கொண்ட பாடல்களை ஒவ்வொரு திருமுறைக்கு ஒரு பாடலாக பாடினோம். இப்பொழுது 8ஆம் திருமுறை திருவாசகம், மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய பாடல்கள் திருவாசகம் என்று பெயர். இந்த பாடல்ல தான் அந்த சிவபுராணம் என்கின்ற ஒரு பகுதியும் வருகின்றது. திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை, திருப்பொன்னூஞ்சல் என்று கோவிலுக்கு தேவையான, வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து பாடல்களையும் உள்ளடக்கி உள்ளது இந்த திருவாசகம். அதில் ஒரு பகுதியாக இருப்பது திருப்பள்ளி எழுச்சி. மார்கழி மாதத்தில் நம்மெல்லாம் அதிகாலையில் கோயிலுக்கு போவோம். திருப்பள்ளி எழுச்சி பூஜை என்று 10 நாட்கள் நடைபெறும். நாம் எல்லாம் அதில் உபயம் எடுத்து கூட நிறைய செஞ்சிருப்போம். அந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற உற்சவ காலங்களில் பாடுகின்ற பாடல் திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல். இந்த பாடலை பாடிதான் இறைவனை நாம் எழுப்புவதாக மரபாக உள்ளது. அதே போன்று திருப்பொன்னூஞ்சல் என்கின்ற பாடல் உள்ளது. அந்த பாடல் மிகவும் புராதனமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆதீனங்களுக்கு உட்பட்ட மிகவும் பழமையான கோவில்கள், எந்த கோவில்கள் இருந்தாலும் இரவு ஓதுவாமூர்த்திகள் சென்று பொன்னூஞ்சல் ஒரு பாடல் ஆடிய பிறகு அந்த ஊஞ்சலை சிவாச்சாரிய பெருமக்கள் ஆட்டி இந்த கதவை அடைப்பது மரபு. அதுபோலவே மறுநாள் காலை சென்று திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒரு பாடலை பாடி அந்த பள்ளியறை கதவினை திறப்பார்கள். இதுபோன்று கோவில் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இந்த திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சியில் 10 பாடல் இருக்குது. அதில் முதல் பாடல் மிகவும் ஒரு பொருள் உள்ள ஒரு பாடல். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, இந்த வாழ்க்கையினுடைய பொருளே நீ தான் அப்படிங்கிறது. உன்னை வழிபடுவதுதான் இந்த பிறப்பினுடைய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, உலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் உண்டு. விடுஞ்சிருச்சு சுவாமி, எந்திரிச்சு வெளியில வாங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனை வழிபடுவதற்கு அழைத்து செல்வதாக பாடி அருளிய பாடல். திருவண்ணாமலை என்கின்ற திருத்தலத்தில் பாடி அருளிய பாடல் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள் மட்டும் திருப்பெருந்துறை என்கின்ற ஆவடையார் கோவில், அந்த ஊரில் பாடி அருளிய பாடல். அதில் ஒரு பாடல் இந்த மோகன ராகம். இந்த அடிப்படையில் தான் இந்த திருவாசகங்கள் அனைத்தையும் பாடணும். ஆனால் இந்த பாடல் கொண்ட பாடுகின்ற நேரமானது அதிகாலை, இறைவனை எழுப்புவதற்காக அதிகாலை பொழுதில் பாடுவதினால் இதை பூபால ராகத்தின் அடிப்படையில் பாடி எழுப்புகின்றோம். இந்த பூபாலத்தின் ராகத்தின் அடிப்படையில் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்களும் அதிகாலையில் பாட வேண்டும். இன்னிசை வேணையர் யாழினர் ஒரு பார், இன்னிசை வேணையர் யாழினர் ஒரு பார், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பார், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பார், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பார், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பார். இந்த பாடல் தான், இந்த மாதிரி தான் அந்த பாடல் பாடும் முறை. அந்த
இந்த முதல் வரி போலவே அந்த மூன்றாவது வரியும் சென்னியில் அஞ்சலி கூப்பினரோரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரோரு பால் திருப்பெருந்தூரை ஊரே சிவபெருமானே என்னும் ஊரை ஊரே சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் மூரியும் என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் மூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் மூரியும் என்னையும் ஆண்டு உண்டு இன்னருள் மூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எட்டாம் திருமுறை திருவாசகத்தின் பாடல். அதனைத் தொடர்ந்து 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை. கற்றவர் விழுங்கும் படித்த மேதைகள் எல்லாமே இறைவனை மிகவும் நேசிக்கின்றார்கள். இறைவனுடைய அருள் தன்மையை தெரிந்தவர்கள் அனைவரும் கற்றவர்கள் என்று கூறுகின்றார். கற்பகக்கணியை இந்த கோவிலுக்கு ஏற்ற பாடல். கற்பக விநாயகராக இருக்கின்றார், இங்கே கற்பகக்கணி என்று கூறுகின்றார். கரையிலா கருணை மாகடலை. அவருடைய அருளிற்கு ஒரு கரையே இல்லை. அவ்வளோதான் அருள் செய்வார், அவ்வளோதான் செய்வார் அப்படிங்கிறது இல்லை. கரையிலா கருணை மாகடல். கருணை உள்ளம் கொண்டவர் சிவபெருமான். தாயினும் நல்ல தலைவன் என்று கூறுகின்றார். ஒரு தாய் எப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டு அந்த குழந்தையை பார்க்கின்றதோ அதைவிட ஒருபடி மேலாக அடியார்களை சிவபெருமான் காக்க வல்லவர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் வரியில் கூறுகின்றார். தாயினும் நல்ல தலைவனாக இருக்கின்றார். அதுதான் இந்த வரியில் கூறுகின்றார். கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை. அரியும் அயனும் சிவபெருமானினுடைய உருவத்தை காண்பதற்காக செல்கின்றார்கள். அவர்களால் காண முடியவில்லை. அவ்வளவு பெரிய எம்பெருமானினுடைய உருவம், அதை அவர்களால் காண முடியவில்லை. அதுதான் சொல்றார். மற்றவர் அறியா மாணிக்க மலையாக இருக்கின்றார் சிவபெருமான். மதிப்பவர் மனமணி விளக்கை. நீங்க இறைவனை மதிச்சு நம்ம வழிபாடு செஞ்சிட்டாலே மதிப்பவர் மனமணி விளக்கை. மனத்திற்குள்ளே சிவபெருமான் வந்து விடுகின்றார் என்று கூறுகின்றார். அதான் திருமூல நாயனார் கூறுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இன்னைக்கு நம்மளுக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன இடத்துல நின்று இறைவனை வேண்டிக்கலாம். அதான் சொல்றாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலரைந்தும் காலா மணி விளக்கே. அப்பேற்பட்ட சிவபெருமானை இருந்த இடத்திலிருந்து நினைச்சாலே நம்மளுடைய மனதில் மணி விளக்காக இருப்பார் என்று கூறுகின்றார். செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவேழிமிழலை வீற்று இருந்த. திருவேழிமிழலை என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை
போற்றி அருளிய பாடல். கொற்றவன் தன்னை, கொற்றவன் என்றால் அரசன், அரசனாக இருக்கின்றார். திருவிழிமலையில் எம்பெருமான் சிவபெருமான் தான் அரசனாக வீற்றிருக்கின்றார். அவருடைய திருமேனியை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கண்ணால தான் அவரை பார்க்கிறாரு, ஆனால் அதனுடைய அன்பின் மிகுதியின் காரணமாக உள்ளம் குளிர்கின்ற அளவிற்கு எம்பெருமான் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று கூறுகின்றார். சேந்தனார் பெருமான் இவ்வாறு பாடி அருளிய பாடல். இந்த பாடல் முன்னாடியே போன வகுப்பிலே பார்த்திருந்தோம். இந்த 9ஆம் திருமுறை திருவிசைப்பா என்கின்ற பாடல் ஆனந்த பைரவி என்கின்ற ராகத்தில் பாடுகின்ற பாடல். அதுபோலவே தான் இந்த பாடலும். கற்றவர் விளங்கும் கற்பக கணியே, கற்றவர் விளங்கும் கற்பக கணியே, கரையிலா கருணை மாகடலே, கரையிலா கருணை மாகடலே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மதிப்பவர் மனமணி விளக்கை, மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் பூரங்கள் செற்றயம் சீவனே, செற்றவர் பூரங்கள் செற்றயம் சீவனே, திருவிழி மேடலே வீற்றிருந்த, திருவிழி மேடலே வீற்றிருந்த, கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம், கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம், ஒளிர எங்கள் ஒளிர்ந்தனவே, ஒளிர எங்கள் ஒளிர்ந்தனவே. அடுத்ததாக சேந்தனார் பெருமான் அருளி செய்த 9ஆம் திருமுறையில் மற்றொரு பகுதியாகிய திருப்பல்லாண்டு. நாம் எல்லாம் இந்த மண்ணில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டி நாம் பல்லாண்டு பாடுகின்ற வகையில் சேந்தனார் பெருமான் அருளியிருக்கின்றார். காதையை தாழற வீசிய சண்டிக்கும், காதையை தாழற வீசிய சண்டிக்கும், அண்டத்தொடும் உடனே, அண்டத்தொடும் உடனே, போதலம் தோறும் பனங்கு கோயிலும், போதலம் தோறும் பனங்கு கோயிலும், போனகமும் அருளி, போனகமும் அருளி. இந்த 2 வரியினுடைய பொருள் சண்டிகேஸ்வர நாயனாரை குறிப்பிடுகின்றார். எல்லா கோவில்களில் நம்ம சிவன் கோவில்களில் பழைய புராதனமான கோவில்களை நம்ம பார்த்தோம்னா முதல் நாள் சுவாமி அணிந்திருந்த வஸ்திர
மோதிரத்தை வேஷ்டியை மறுநாள் சண்டிகேஸ்வர நாயனாருக்கு சாத்துவது மரபு.